விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். நிதானம், தெளிந்த சிந்தனை, எதையும் எதிர்கொள்ளும் தலைமை பண்பு மிக்க கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் தை மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, முதல்ல இந்த மாசம் மிக விசேஷமான மாசம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்ல முடியா, அப்பேற்பட்ட வழி உங்களுக்கு தான் முதல்ல பிறந்திருக்கு. ஏன்னா லாபங்கள் உங்களுக்கு கொட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை சரியான முறையில் நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் பூரா உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷமான நாட்கள் சொல்லி பாக்குறப்ப தை 1ஆம் தேதி மகர ஜோதி வருகிறது, தை பொங்கல் வருகிறது. 2-3 தேதிகள்ல மாட்டு பொங்கலும் காணும் பொங்கலும் வருகிறது. தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. தை மாசம் 12ஆம் தேதி வாசு நாளும் அன்றைய தினமே நம்மளுடைய இந்திய திருநாட்டின் குடியரசு தினமும் வருகிறது. தை மாசம் 18ஆம் தேதி தை பூசம் வருகிறது. அதோடு சேர்த்து பௌர்ணமியும் வருகிறது. அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாசத்துல சுப முகூர்த்த நாட்கள், ஏன்னா தை நாளே சுப முகூர்த்தம் சொல்லியா, சுப முகூர்த்த நாட்கள் 3 நாட்கள் தான். தை மாசம் 14, 23, 25 இதான் சுப முகூர்த்த நாட்கள். கன்னிராசி என்பது கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே உங்களுக்கு அருமையான யோகங்கள் இந்த மாசத்து உண்மையிலே நான் சொல்றது தேசிய பயன்படுத்திங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றது. சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார், செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார், புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கின்றார். முதல்ல ஒரு கேள்வி வரும், பிரையாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்தா பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆனா அந்த கேள்விக்கான பதிலை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது அதை அனைத்தையுமே சரி செய்து விடுவார். இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 10ல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். விரயஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இது உங்களுக்கு கிரக அமைப்புகள். அதன்படி பார்க்கறத பாத்தீங்கன்னா, முதல்ல பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்த புத பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை யோகமாக தருவார். ஏன்னா தனாதிபதி அவரே பாக்கியாதிபதி. அவர் பஞ்சமஸ்தானத்துல உட்காரும் போது பஞ்சம யோகமும் பூர்வ புண்ணிய யோகமும் ஒன்று சேர்றப்ப காசு பணத்துக்கு பஞ்சமே வராது. அப்படியே ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து நிறைய கிடைக்கும். அந்த பணம் கிடைத்தாலே ஓரளவுக்கு நெருக்கி நமக்கு மன ரீதியாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உடல் ரீதியாக அதே போல கடன் நோய் வம்பு வழக்குகளில் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கா இல்லையா, அதனால இந்த கவனம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி தேவைப்படுகிறது. அது முதல் சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கப்படுகிறது. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண யோகங்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா சொல்ற மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பால், மனம் விரும்பிய மணமகள் கிடைப்பால். இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்க போகுது. இதை நீங்க பயன்படுத்திக்க சுபமங்கள யோகத்துல. அதே போல வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் நீங்க இந்த மாசத்துல தாராளமா அடையிறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர்தேச பயணம் போலான்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுத்து வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். நல்லா கவனிச்சுங்க, நல்ல முன்னேற்றம். ஏன்னா 10ல் அமர்ந்த குரு பகவான் அவர் தான் யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த புத பகவானால் உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதுலயும் குறிப்பா இந்த மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா அந்த பலன் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் கும்பராசிக்கு வந்த புத பகவானை பார்ப்பார். அப்படி பார்க்கறத பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கையும் பார்வையும் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். அதனால தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு, அதே நேரத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால உத்தியோகஸ்தரை பொறுத்தளவுக்கு ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி இல்ல தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதை தயவு செய்து கொஞ்சம் பயன்படுத்திங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். முதல்ல ஒரு 15 தேதிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது தை மாசம் 15ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும்.
அதாவது தேவையற்ற அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளாலோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க கூட வச்சுக்கலாம், அவங்களால கூட பாத்தீங்கன்னா சிறு குழப்பங்களை வந்து கணவன் மனைவிக்கு கொடுப்பாங்க. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குருவின் பார்வை புதன் மேல் படும் பொழுது காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லக்கூடிய அந்த விதிப்படி அவ்வளவு அந்யோன்யமும் அவ்வளவு ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதனால கணவன் மனைவி உறவை பொறுத்த அளவுக்கு நல்ல லாபங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து பயன்படுத்திங்க. பெண்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி புது முயற்சிகளிலும் சரி நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னிராசி என்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முதல்ல வந்து பௌர்ணமி வருகிறது, தைப்பூசம் வருகிறது, பௌர்ணமி வருகிறது. அதுல வந்து அவரவர் இஷ்டதெய்வ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி தை மாசம் வரக்கூடிய அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்த வரையில இந்த மாதத்துல நீங்க வந்து அதிகமான சுப பலன்கள் வந்து நிறைய சொன்னீங்க. திருமணம் சொன்னீங்க, வீடு கட்டுறதை பத்தி சொன்னீங்க, தொழில் தொடர்றதை பத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கான சுப பலன்கள் நிறைய நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியால் எது பாதிப்பு உண்டாகுமா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரையில்? ஐயா, நீங்க ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு எடுக்காதீங்க ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா பலன்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புது பலன்கள் தான். நான் சொல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். பொதுவாக பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு மட்டும் வச்சுக்கிறேன். இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அந்த 140 கோடி பேர்ல 12 ராசிக்குள்ள தான் எல்லாம் அடங்குவாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு ராசிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 11 கோடி பேர் வராங்க. இந்த 11 கோடி பேருக்குமே சனி பகவானால் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தியின் மூலமாக மாறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா சனி வந்து பாத்தீங்கன்னா சற்று பிரச்சனை கொடுப்பாரு. கண்ட சனியா வரப்போறாரு, சற்று பிரச்சனை கொடுப்பாரு. ஆனா இந்த மாதம் தான் நம்ம பாக்குறது ராசி பலன். இந்த மாத பலனை எடுக்கிறப்ப இந்த மாதத்துல ஒரு பிரச்சனை கொடுப்பாரா? இல்ல. ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து சனி பகவான் மாறல. 6ஆம் இடத்துல வெற்றி சனியா தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த மாதம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது சனி பகவானா. திருமணம் தடைகள் பத்தி ஏதோ இருக்கு அந்த மாதத்துல? திருமணத்தை பொறுத்தளவுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் உறுதிப்படுத்திங்க. ஏன்னா 7ஆம் இடத்த அதிபதியை பொறுத்தளவுக்கு வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் வக்கரத்துல உட்கார்ந்துருக்கனால எதையுமே வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்தி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். வீடு கட்டுமான தொழில் தொடங்குறதுக்கு எதுவும் நிச்சயம் வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்த குருவோன் அந்த குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுல நிச்சயமா வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம சொன்ன மாதிரி கடன் ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கடன் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால வீடு கட்டுறதுல கொஞ்சம் நிதானம் தேவைன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் நிதானமா. ஏன்னா பொதுவாகவே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கித்தான் எல்லாமே செய்றாங்க உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப அதாவது நீங்க போட்ட எஸ்டிமேட்டை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லாம கொஞ்சம் ஆடம்பரமா ரிச்சா கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் கடனாக தான் செய்வீங்க. இப்போ இந்த மாதம் வந்து திருமணம் கை கொடுறதுக்கு ஏற்ற மாதமாக கன்னிராசி நேயர்கள் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா திருமணத்தை பொறுத்தளவு கண்டிப்பா கை கொடு. ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடங்கிறது சுபமங்கலகர். 5ஆம் இடத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 4 கிரகம் உட்கார்ந்துருக்காது. அது உங்க ராசிநாதனே 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காதோ கண்டிப்பா கை கொடுத்து உதவும். அது நான் முதல் சொன்ன மாதிரி காதல் திருமணங்கள், மனம் விரும்பிய திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிச்சய வாய்ப்பு உண்டு. நன்றி. நன்றிங்க.